இது உங்களை ஒன்று எக்ஸ்பிளைனர் பண்ண என்ன பார்க்க வரனா எவன்லி மோட்டல் காணுங்கிற மாடல எபிசோட் 19 தான் பார்க்க வரோம். வாங்க வீடியோ கோல போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால ரெகுலரான வீடியோ வரது ரொம்ப கஷ்டம். அதனால வீக்லி ஒன்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, அதனால இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அவன் கையில் வச்சு அந்த அபாக்கஸ் உடச்சி தெரிக்குது. அதில் பறந்து வந்த ஒரு மணி ஹீரோ டக்கு டக்குன்னு சுண்டி விடுறான். ஹீரோ சும்மா சுண்டி விட்டதுக்கே அதெல்லாம் போய் சொருவிட்டு அந்த மரத்தை ஓட்ட போட்டு போகுது. இது எல்லாமே நான் எதிர்பார்க்காம நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ அவன் சுத்தி அடிச்சதை பார்த்து பயந்துட்டு வளர்றான். ரெயின்போ செட், ஃப்ளேம் கிங் செட், கட்டிங் வாட்டர் செட் அண்ட் கிரேட் பியர் செட். இந்த 4 பவர்ஃபுல் செட் தான் அஃபேலியே உள்ளதுலேயே ஸ்ட்ராங்கான செட். பெரிய செட்டுங்கிறியே அது எவ்வளோ பெருசாக இருக்கும். ரெயின்போ செட்டில் ஒரு 50க்கு மேலே ஆள் இருப்பாங்க. அவங்க எஃப்ஏவோட ஈஸ்ட் சைடு தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி சட்டவிரோதமான கடத்தல், அப்புறம் கொள்ளையடிக்கிறது, அப்புறம் தெருவில் வரி வசூலிக்கிறது, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஃப்ளேம் கிங் செட். அது பேசிக்காக ஒரு வட்டி வசூலிக்கிற கும்பல். உங்களை தொடச்சி வலிக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட வட்டி வசூலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கட்டிங் வாட்டர் செட். அது பேசிக்காக பார்த்தா ஒரு பிராத்தல் செட்டு தான். அவங்க அது மூலியமா தான் அதிக பணம் சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களை கடத்திட்டு வந்து அந்த வேலை செய்ய வைக்கிறாங்க. நீ சொல்றத வச்சு பார்த்தா அவங்க ஹியூமன் டிராஃபிக் தானே பண்றாங்க. அப்படின்னா அவங்க உண்மையிலேயே குப்பைக்கு தான் சமம். ஆமா, நீங்க சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றான். என் வாழ்க்கையில என்னதான் நிறைய நான் கெட்டது பண்ணியிருந்தாலும் ஒரு லிமிட்குள்ள நான் இருந்தேன். ஆனா அவங்க அந்த லிமிட்டையே கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கிரேட் பியர் செட். அவங்க நிறைய கேம்லிங் ஏரியா வச்சிருக்காங்க. அது மூலயமா உங்கள்ட்ட இருந்து அசால்ட்டா காசை பறிச்சுப்பாங்க. இவங்க எப்படி இந்த இடத்துல இப்படி ஃப்ரீயா சுத்திட்டு இருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் காரணம் இந்த பெரிய நாங்குன் ஃபேமிலியோட பலம் முன்னாடி இருந்த அளவு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை நான் மோசமாக விட மாட்டேன். சரி, அவங்க எல்லாரையும் செத்தா அவங்களுக்கு மாசம் எவ்வளவு வரும்? அவங்களுக்கு வர காசை மொத்தமா கணக்கு பண்ணா என்ன மாசத்துக்கு ஒரு 10,000 வெள்ளி வரும். ஓ, அந்த முட்டாள்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன் ஆகுதா? சரி, இந்த எஃபில வர எல்லா இன்ஃபர்மேஷனும் டக்கு டக்குன்னு எனக்கு வந்தாகணும். என்ன உனக்கு புரியுதா? அவனையும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுக்கணுமா? இது எல்லாத்தையும் நான் ஒன்றும் ஃப்ரீயா உன்கிட்ட இருந்து வாங்க போறது இல்ல. அதனால நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் என் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் இடைய ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். அது மூலயமா உன்னோட பதவி கூட உயரலாம். அதோட இது மூலயமா 2 பேத்துக்கும் பெனிஃபிட் தான். அவனும் ஹீரோட கையை பிடிச்சிட்டு, அப்படியா நீங்க சொல்ற மாதிரியே என் பெஸ்ட்டை கொடுத்து நான் பண்றேன். அவனும் ஹீரோட கையை பிடிச்சிட்டு, அப்படியா நீ எதிர்பார்க்கறதோட நான் அதிகமாகவே பண்றேன். நான் உங்களை எப்பயுமே ஞாபகம் வச்சிருக்கேன். அதனால இப்போ நீங்க போங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன். அடுத்த தடவை நான் பார்க்குறேன். அதோட இப்போ எனக்கு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அப்படி இந்த நேரத்தில் நீங்க என்ன வேலை பண்ண போறீங்க? வேற என்ன, பணம் சம்பாதிக்கிறது தான். சே, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்னோட டைல்ஸ் எங்க? சே, மறுபடியும் நான் தோத்துட்டேன். ஆமா, நீ தோத்துட்ட அப்படின்னு கேம்லிங் நடந்துட்டு இருக்கு. வா, இன்னொரு கேம் விளாடலாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கானோ. இதெல்லாம் ஒரு மொட்டை நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த மொட்டை தான் கிரேட் பியர் செட்டோட பாஸ். இவனை நம்ம மொட்டைனே வச்சுக்கோ. மொட்டையா இருந்துக்கிட்டு இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகி நிறைய பேர் வந்திருக்க மாதிரி தருது. அதுக்கு கூட இருந்தவனும், ஆமா இவங்க மூலயமா தானே நம்மளுக்கு இன்கமே வருது. ஆனா பாஸ், இந்த இடத்த நிறைய பேர் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம இடத்த பாதுகாக்கிற விதமா அவங்களெல்லாம் நீங்க தான் அட்டாக் பண்ணி ஆகணும். நீ என்ன சொல்ற? அதுக்கு அந்த கூட இருந்தவனும், இது இங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், என் பொறுப்புல விட்டுருங்க, நிம்மதியா காத்து வாங்கிட்டு வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். கையை வச்சது நாங்குன் ஃபேமிலியோட பையங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ அடி வாங்கினதை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனை மறுபடியும் பார்க்கவே கூடாது. நீங்க நல்லா தான் இருக்கீங்களா பாஸ்? ஏன்னா உங்களை பார்த்தா அப்படி தெரியல. பரவாயில்ல, நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் நினைச்சு பார்க்காத ஒண்ணு இப்ப சமீபத்தில் நடந்துச்சு. இந்த கிரேட் பியர் செட்டோட பாஸா என் கவனம் ஃபுல்லாவே இது பிசினஸ்ல தான் இருக்கணும், மற்றதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க நேரத்திலே பாஸ் பாஸ் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். பாஸ், நீங்க சீக்கிரமா அங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து இந்த இடத்த கேப்சர் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற? இரு, நான் உடனே வரேன். எந்த ஒரு முட்டாள்ரா என்னோட ஹோலி பிளேஸ்ல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கத்திட்டு வராங்கல. நான் இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். அதனால ஒழுங்கு மரியாதையா வெளியே போடுங்க, எல்லாம் நீங்க அவ்வளவுதான். அங்க பார்த்தா ஹீரோ அசால்ட்டா நின்றுட்டு, இங்க பாஸ் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா இவனும் பயந்துகிட்டு, இந்த முட்டாள் இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த முட்டையை பார்த்த ஈரமும், உன்னை முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்க பார்த்தேன் தான் நாமும் வர மாட்டேங்குது. நிச்சயமா இல்ல, இது நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றேன். எங்களா இல்ல, நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒம்பளுத்தது. உன்னை மறுபடியும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனும் பயந்துகிட்டு, ஆமா நம்ம ஏற்கனவே சந்திச்சோன்னு நினைக்கிறேன், நமக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கணும், கரெக்ட் தானே? இந்த இடத்த எல்லாத்தையுமே நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், அதுக்கு நன்றி. அந்த நேரத்தில் இன்னொருத்தனும், நீ எதை பத்திரா பேசுற முட்டாள், வாய முர்றா அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். உன் நாக்கை வெட்டி அதை நான் திங்காம விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். அதை பார்த்த மட்டையும் டக்குன்னு மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு, அதை நான் சொல்லணும்ன்றா, உன்னை போட்டு நான் மிதிக்காம விட மாட்டேன் அப்படின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோவா அவனை கூப்பிட்டு, சரி அவனை இப்போதைக்கு விட்டுடு, அவங்க இல்லைனா நாங்கள் எப்படி இங்கேருந்து ட்ரெஷரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, அங்கே போன விஷயம் எல்லாமே நல்லதாக முடிஞ்சிச்சு, நீங்கள் போய் மற்றதை பார்த்துக்கங்க அப்படின்ட்டு ஹீரோ ஸ்குவாட்ருக்கு ஆர்டர் போடுறான். அவனும் எஸ் சார் அப்படின்ட்டு ஓடுறானுவோ. மற்றவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்க ஆச்சரியமா இருக்கேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். அடுத்த செகண்டே ஒருத்தன் வாயை
வாயை பொழந்துட்டு நடக்கான். இவன் தான் ஃப்ளேம் கிங் செட்டோட பாஸ். ச்சே, இவன் ரொம்பவே முரண்டு பிடிச்சிட்டு இருந்தான். ஏய், எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கடா. இந்த இடம் இப்போ நம்பளுது, அதனால எதையும் உடைக்காத. இங்கே இதை பாரு, இதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதை கேட்ட அவனும், இவன் பொருள் நினச்சி தான் கவலைப்படுறான், இங்கே இருக்கிற ஆட்களை நினச்சி இல்லை. சரி, அப்படின்னா ரெயின்போ செட்டுக்கு யார் போயிருக்கா? அங்கே கேப்டனும் நம்ம ஸ்குவாடும் போயிருக்கு, அவனும் கவனிச்சுப்பாங்க. சரி, அப்படின்னா சீக்கிரமா முடிச்சுட்டு வர சொல்லு, அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம். அடுத்த சீனே பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விருந்தை தான் காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தா வெக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்த ஹீரோவும், நீங்களா ஏன்டா இப்போ உறைஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க? இங்க இப்படி வந்து சாப்பிட்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதோட இப்படி ஒருத்தங்க பக்கத்துல இருந்து பாட்டில் ஊத்துறது ரொம்ப சங்கட்டமா இருக்கு எங்களுக்கு. இருங்க, உங்க ட்ரிங்கை நான் ஊத்துறேன் அப்படின்னு பக்கத்துல ஒருத்தி ஊத்துறா. அதுக்கு அவன் வெக்கப்பட்டுட்டே ஓகே அப்படிங்கிறான். அதே மாதிரி ஹீரோ பக்கத்துல இருக்கிறோம், உங்க கிளாஸ் எம்டியா இருக்கு, இந்தாங்க இன்னொன்னு குடிங்க அப்படிங்கிறா. சரி, உன் பேர் என்ன? என் பேரு யோன்வா. இவ்வளோ நம்ம யோன்னே வச்சுக்கோ. அப்படி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஹீரோவை கையை பிடிக்கிறான். அதுக்கு அவளும் பயந்துக்கிட்டு ஹீரோ ஏதோ தப்பா பண்ண வரான்னு நினச்சிக்கிட்டு, இல்லை இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அவள் சொல்றதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம, உன் கை ரொம்ப கரடு முரடா இருக்கு, இதுபடி பார்த்தா நீ இங்கே ரொம்ப நாளாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நினைக்கிறேன். சரி, இங்கே நீ எவ்வளோ நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்க? இப்போதான் ஒரு 2 மாசமா. சரி, உங்க வயசு என்ன? என் வயசு 20. அப்படியா? ஆனா நீங்க சொல்றதோட நீங்க ரொம்ப எங்காவே இருக்கீங்க. சரி, எப்படி நீங்க இங்க வந்தீங்க? அப்படி ஹீரோ கேட்டதும் அங்க உட்கார்ந்து ஒருத்தி முறைச்சு பார்க்குறா அவளை. அதுக்கு அவளும் பயந்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவும் அவளை முறைச்சிக்கிட்டு, அவளை தவிர இங்க இருக்கிற எல்லாருமே வெளியே போங்க. நீங்க இப்ப எதுக்கு வெளியே போக சொல்றீங்க? அந்த யோன் ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? இல்லைனா அவளை உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்க, அவளை மாத்திட்டு வேற ஆளை நாங்கள் அழைச்சிட்டு வரோம். உங்களை எல்லாத்தையும் நான் வெளியே போக சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும், சரி எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு முறைச்சிக்கிட்டே வெளியே போறாங்க. சரி, இங்க கேட்க இப்ப யாருமே இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு உண்மையா மட்டும் நீ பதில் சொல்லு. இதுல 1000 ரூபா இருக்கு. இதுல நீங்க ஆசைப்பட்ட எது வேணாலும் வாங்கலாம். வேணா உங்க கடனை கூட அடைக்கலாம். அதான் கிரேட் நாங்கூன் ஃபேமிலியோட செகண்ட் சன். அப்படின்னா நீங்க கிரேட் நாங்கூன் ஃபேமிலி பாதுகாப்புல இருக்கீங்க. நீங்க இப்ப நிம்மதியா உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க. சரி, எனக்கு புரிஞ்சுது, நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. எங்க அப்பா அதிக கடன் வாங்கிறதுனால என்னை வித்துட்டாங்க. அதிக வட்டி, அதோட என்னை நிறைய பிளாக்மெயில் வேற பண்ணாங்க. எனக்கு இப்போ 15 வயசு தான் ஆகுது. நான் நிறைய தடவை ஓட முயற்சி பார்த்தேன், ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னை பிடிச்சிட்டாங்க. நான் ஓட முயற்சிக்கும் போதெல்லாம் என்னை போட்டு எலும்பு உடையிற அளவு அடிப்பாங்க. நான் அதுக்கு செத்து போகலான்னு நினச்சேன், ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க நினச்சி நான் ரொம்ப பயந்தேன். இங்கே இருக்கிற மற்றவங்களும் உங்களை மாரி தான் வந்தாங்களா? நிறைய பேர் என்ன மாரி தான் இங்கே வந்திருக்காங்க. கடனை பயன்படுத்தி இந்த மாதிரி பொண்களை கடத்துறது, இது என்னாட்டி மன்னிக்கவே முடியாது. ஏதோ கிரேட் ஃபேமிலிக்கு கீழே தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது என்னவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் இதை நம்ம கவனிக்காம விடவே கூடாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இதை முடிச்சிட வேண்டியதான். அடுத்த சீனே அடி வாங்குற மாதிரி சத்தம் கேட்குது. அதுல இருந்து ஒருத்தனும், நீங்களாம் யாரா அப்படின்னு கத்துறான். அங்க பார்த்தா ஒருத்தன் தேய்ச்சிக்கிட்டே வந்து விழுவுறான். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு நீங்க சேஃபா இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? அப்படி அவன் சொல்ற நேரத்திலேயே அவன் மூஞ்சிக்கிட்ட ஒரு கோடாரி வந்து குத்துது. நான் உங்கள்கிட்ட நியாயமா பேசுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு ஹீரோ கெத்தா வரான். சொல்றதுக்கு மட்டும் இப்ப நீ ஒழுங்கா பதில் சொல்லனா அந்த கோடாரி அடுத்தது உன் தலையில தான் இறங்கும். நீங்களாம் ஏன் இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி அவன் சொன்னதும் அந்த சேர் எடுத்து அவன் கையிலேயே குத்திவிட்டு, நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் நீ ஆன்சர் பண்ணணும். உங்களை பின்னாடி இருந்து ஆதரிக்கிறது எந்த செட்டு, அதை ஒழுங்கா சொல்லு. நான் இங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்தேன். நீங்க முட்டாள்தனமா எதுவும் செய்யணும்னு நினைக்காத. அப்படி நீ செஞ்சா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். அவனும் ஹீரோவை பார்த்து பயந்துக்கிட்டு, அது கட்டிங் வின்டர் செட்டு தான். என்னடா இவன் சொல்ற இன்ஃபர்மேஷன் கரெக்டா? எங்களால் அந்த லீடரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இது மட்டுமே பார்த்தாதடா, அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அதை பற்றி எல்லாத்தையும் வேணும். அது மூலயமா தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் எப்படி நம்ம இது மூலயமா தான் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம கைது பண்ண வைக்கும். இந்த மாதிரி முட்டாளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றி இன்ஃபர்மேஷன் அந்த வின்டர் செட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே பிளாக் ஃபேக்ஷனில் இருக்கிறாங்களே, அவங்கள பற்றி இவனுக்கு எப்படி தெரியும்? சரி, என்கிட்ட கடைசியாக ஒரு கொஸ்டின் இருக்கு, அதோட பேஸ் எங்கே இருக்கு? அப்படி ஹீரோ கேட்கறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். மன்னிச்சிடுங்க காய்ஸ், சரியாக வீடியோ போட வைக்கல. எக்ஸாமு, உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இனிமேல் ஓரளவு ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன்.